ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? உபாகம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். அது உன் தேவனாகி கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கு முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டு இருக்கும். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எப்போதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் ஆண்டோடைய கண்கள் உங்க மேல வைக்கப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் தேசமா இருக்கிறோம்ல, ஆண்டவர் கை விட்டுருவாரா? ஒருவேளை இந்த வருஷம் எப்படி இருக்கும்? பயப்படாதீங்க. ஐயோ, இந்த காரியத்தை நான் எப்படி சந்திப்பேன்? இந்த வருஷம் துவங்கி 21 நாள் முடிச்சிட்டோம். கடந்து வந்த நாட்களை பார்க்கும்போது பயமா இருக்கே. கலங்கி கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க. தேவப்பிள்ளையில நிச்சயமா வருஷத்தின் துவக்கம் முதல் அழகாக இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே இருக்குமா? கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே இருக்கும்போது ஏன் பயப்படணும்? நீங்கள் இந்த செக்யூரிட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம சிஎம்ஓ பிஎம்ஓ அவங்கெல்லாம் வரும்போது அவங்கள சுற்றி இருக்கார் அந்த மிலிட்ரி ஆஃபீஸரும் சரி, அங்கே பாதுகாப்பு ஆட்கள், அங்கே கண்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்படியே அலர்ட்டாக இருக்கும். யாராவது எதுனா அஃபெண்ட் பண்ணுறாங்களா பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு உலக பிரகாரமான பாதுகாப்பு கண்களே அப்படி இருக்குமானா, சர்வ வல்லவர், சாவாமையுடையவர், அண்ட சராசன் படைத்தவர் நம்ம ஆண்டவர் இங்கே அழகாக சொல்ல பாருங்க, முடிவு மட்டும் கர்த்தரின் கண்கள் அதன் மேலே உங்கள் மேலே வைக்கப்பட்டிருக்குங்க. பயப்படாதீங்க. இந்த வருஷம் எப்படி இருக்குமா எனக்கு சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். ஆமே, உங்க துவக்கம் அற்பமாக இருந்தாலும், ஒருவேளை இந்த ஜனவரி மாதம் துவங்கந்து ஒருவேளை ஒரு கஷ்டமாக இருக்க பார்க்கலாம், இந்த மாதத்திலேயே கர்த்தர் உங்களுக்கு நன்மையை தரப்போகிறார். இந்த மாதத்திலேயே ஆமேன் ஆசீர்வதிக்க உங்களோட உண்மையில் இருக்கிறார். இதே பிள்ளைல கர்த்தர் ஒரு நாளும் நம்ம கைவிட மாட்டார். துவக்கம் அற்பமாக இருக்க போல இருக்கலாம், ஒருவேளை உங்களை பயமுறுத்த காரியம் போல இருக்கலாம். பயப்படாதீங்க. கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றுவதற்கு உண்மையில் இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழி புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியே சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் அன்பு சகோதரி சகோதரி தேவ பிள்ளையே, நிச்சயமாக முடிவு உண்டு. நீ எதிர்பார்க்குற முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒரு இவ்வளோ நாளாக ஜோம் பண்ண முடியாது, இதுக்கப்புறமா இதுதான் நடக்க போதா? பயப்படாதீங்க, கேள்வியோடு இருக்காதீங்க. இதை நம்புங்க. நிச்சயம் முடிவு இருக்குது. என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. இந்த வருஷம் என்னை மேன்மையாக தான் வைப்பார். இந்த வருஷம் என்னை வாலாக்காமல் தலையாக்குவார். நான் கீழாக மேலாகுவேன். நான் எதிர்பார்க்குற நன்மை எனக்கு கிடைக்கும். விசுவாசிங்க. நிச்சயமாக கர்த்தர் செய்வதற்கு உண்மையில் இருக்கிறார். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. ஆமென். சாலமணியான சொல்றாரு, காரியத்தின் துவக்கத்தை பார்க்கல, முடிவு நல்லதா. ஒருவேளை இந்த துவங்கந்து அற்பமா, ஒருவேளை பயமா இருக்க போல இருக்கலாம். பயப்படாதீங்க. உங்கள் முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிற இன்றைக்கே ஒரு அற்புதத்தை நீங்கள் காண போகிறீங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். சோத்திரப்பா, வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் உங்கள் கண்களை எங்கள் மேலே வைத்திருக்கீங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். யார் என்னென்ன நன்மைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்காங்களோ ஆண்டவரே, அங்கே எதிர்பார்க்குற முடிவு இவர்களுக்கு உண்டாகட்டும். இவன் முடிவு சம்பூர்ணமாக இருக்கட்டும். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கட்டும். நீங்கள் செய்ய போகிற காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் எங்களை கரம் பிடித்து நடத்தும். எல்லா தீங்குக்கு விலைக்கு காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபக்கல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேலே இருக்குது. தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.